அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நம்ம ரமலான நெருங்கிய ஒரு நிலையில இருக்கோம். அதே நேரத்துல போர்டு எக்ஸாம்ஸ் நமக்கு இப்ப வந்திருக்கு. எக்ஸாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு 1 மந்த் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இந்த நேரத்துல இதை படிக்கணும் அப்படிங்கிற அந்த டைம் டேபிள் போட்டு ஸ்கெடியூல் போட்டு அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு துன்யால உள்ள இந்த ஒரு சாதாரண அற்பமான ஒரு காரியம் தான் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது. அந்த எக்ஸாமுக்கே நம்ம இவ்வளவு ப்ரிப்பேர் பண்றோம்னா நம்மளோட ஈருலக வெற்றிக்கான ஒண்ணுதான் இந்த ரமதான். அப்ப இந்த ரமதான்காக நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரமதான் வரப்போகுது. சோ ரமதான் வர்றதுக்கு இன்னும் 2 வாரங்கள் கூட இல்ல. சோ அந்த ரமதானுக்காக நாம நம்மள எப்படி தயார்படுத்திக்கணும். நம்மளோட ப்ரிப்பரேஷனை நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம், ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். மென்டலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் பிசிக்கலி. இந்த மாதிரியான ஒரு 3 பார்ட்டா நம்ம இதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அதே போல ரமலான்ங்கிறது ஒரு மலை மாதிரி. எப்படி பக்குவப்படுத்தப்பட்ட மண்ல மழை பெஞ்சா பயன்பெறுமோ அதே மாதிரி பக்குவப்படுத்தப்பட்ட உள்ளத்தால மட்டும்தான் அந்த ரமலான்கிற மழைய அனுபவிக்க முடியும். அப்ப நம்ம உள்ளம் முதல்ல ரமலானுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். உள்ளம் ப்ரிப்பேர் ஆகணும்னா எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியுமே அதோட கோலை நம்ம மைண்ட் செட்ல வச்சுக்கணும். அதோட கோல்னா இப்ப நம்ம தொழில் பண்ண போகும்போது அதுக்கு லாபத்தை எவ்வளவு நம்மளுக்கு லாபம் வருதோ அதை நினைச்சிட்டு நம்ம தொழில இறங்குறதுக்கே ஆரம்பிக்கும். அதே போல இந்த ரமலான்லயுமே நம்மளுடைய கோல் என்னவா இருக்கணும்னா பாவ மன்னிப்பு தான் நம்மளுடைய கோலா இருக்கணும். அல்லாட்ட இருந்து நம்மளுக்கு முழுமையா பாவ மன்னிப்பு கிடைக்கணுங்கிற ஒரு அந்த நோக்கத்துல நம்ம ரமலானை அடைஞ்சோம்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் நம்மளுடைய காரியங்களை இலகு வைக்குவான். எவர் ஒருவர் ரமலானை கடந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு உண்டாகுதுன்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்லிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ரமலான் நெருங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோலோட நம்ம ஒரு கோல் இருக்கணும், ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, நம்ம அல்லாவோட பாவம் மன்னிப்பு நம்மளோட பர்பஸ் அண்ட் அல்லாவோட அன்பை நம்ம பெறணும். சோ அதுக்காக நான் இத்தனை குரான் நான் இவ்வளவு குரான் ஓதுவேன், இத்தனை சூறா நான் மனப்பாடம் பண்ணுவேன், இவ்வளவு திக்ர் எண்ணுவேன். இந்த மாதிரி நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஃபர்ஸ்டே ஷெடியூல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதாவது ரமலானுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் போட்டு வச்சிடணும் அந்த ஷெடியூல்லாம். அடுத்து நம்ம ஸ்பிரிச்சுவலா எப்படி நம்ம தயாராக்கிக்கிறது அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அசிங்கமான ஒரு ஷர்ட்டை போட்டு போவோமோ, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போவோமா, இல்ல ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் தான் நம்ம போட்டு போவோம். அந்த அழகான ட்ரெஸ்ஸை இன்னும் அழகு சேர்க்கிற விதமா அது நறுமணம் எல்லாம் பூசிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம நீட்டா அதை போட்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி ரமலானுக்கு நம்ம எப்படி நம்மள அந்த மாதிரி ஒரு இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு அழுக்கான சட்டையை ஒரு சட்டை அழுக்கு, ஒரு ட்ரெஸ் அழுக்கா இருக்கு அப்படின்னா அதை நம்ம சலவை பண்ணுவோமா இல்ல நறுமணம் பூசுவோமா அப்படிங்கிற மாதிரி, அதை துவைக்குவோமா இல்ல நறுமணம் பூசுவோமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சோ அதே மாதிரிதான் ரமலான் நம்ம அடைய போறோம். சோ நம்மளோட உள்ளம் பரிசுத்தமாக்கப்படணும் இல்லையா. அதை நம்ம இஸ்திக்ஃபார் மூலமா நம்ம உள்ளத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தி அதுக்கு நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு நறுமணம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு நறுமணம் பூசுற மாதிரி திக்ரால நம்மளோட உள்ளத்தை நறுமணப்படுத்தணும். சோ இதை நம்ம ரமலானுக்கு முன்னாடி அதிகமா இஸ்திக்ஃபாரும் அதிகமா திக்ரும் எடுக்கிறது மூலமா கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணலாம். அப்புறம் பிசிக்கலாவும் நம்மள ரமலானுக்கு முன்னாடி தயாராக்கணும். சோ ரமலான்ல அதிகமா தண்ணி தாகம் எடுக்கும் இல்லையா. சோ இப்பவே இந்த வீக்ல இருந்தே நம்ம அதிகமா தண்ணி குடிக்கணும். அப்படின்னா நமக்கு ரமலான்ல டீஹைட்ரேஷன் அதிகமா இல்லாம இருக்கு. அண்ட் ஃப்ரூட்ஸ் ஜங்க் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சத்தான உணவுகளை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை நம்ம அனைவரும் இனிமையா வரவழைக்க கூடியவர்களாகவும் அதில் பயன் பெறக்கூடியவர்களாகவும் ஆவோம் இன்ஷா அல்லாஹ். அதோட எண்ட் கோல நம்ம அல்லாஹ் நமக்கு வாக்களிச்ச அந்த இதை நம்ம ரமலான் மூலமா கண்டிப்பா நம்ம அட்டைன் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிற எண்ணத்தோட அடைஞ்சு அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா இது பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.